சிவன் பார்வதிக்கு விநாயகர் முருகன்னு 2 மகன்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு அசோக சுந்தரின்னு ஒரு அழகான மகள் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு எப்படி பிறந்தாங்க? இதோ அந்த சுவாரஸ்யமான கதை. ஒருமுறை பார்வதி தேவி கைலாயத்துல ரொம்ப தனிமையா உணர்ந்தாங்க. சிவபெருமான் தியானத்துல இருந்ததால தனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு கற்பக விருட்சம், அதாவது கேட்டதை கொடுக்கும் மரம் கிட்ட வேண்டுனாங்க. அந்த மரத்தோட அருளால ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்கதான் அசோக சுந்தரி. அவங்க பிறப்பு பார்வதியோட சோகத்தை தீர்த்ததால அவங்களுக்கு அசோக, அதாவது சோகமில்லாதவள் சுந்தரின்னு பெயர் வந்தது. விநாயகருக்கும் முருகனுக்கும் அசோக சுந்தரி செல்ல தங்கை. முருகனுக்கு வேல் கிடைச்சப்போவும் விநாயகர் பழத்துக்காக உலகத்தை சுத்தி வந்தப்போவும் அசோக சுந்தரி அங்க இருந்தாங்கன்னு புராணங்கள் சொல்லுது. ஆனா பல கதைகள்ல ஏன் இவங்க பேரை சொல்லலங்கிறது ஒரு பெரிய மர்மம். அசோக சுந்தரி பின்னாட்கள்ல நகுஷன் அப்படிங்கிற ஒரு மன்னனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க தான் அக்னி தேவனோட மனைவியா சில இடங்கள்ல சொல்லப்படுறாங்க. சிவனின் மகளா இருந்தாலும் அவங்க ரொம்ப அமைதியாவும் தர்மத்தோடவும் வாழ்ந்தாங்க. சிவன் குடும்பத்துல இப்படி ஒரு மகள் இருந்தது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.